ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டோனா கிச்சன். இன்றைக்கி நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன். பால் ஆடை நான் ஃப்ரிட்ஜில் டெய்லி ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுருப்பேன் எல்லாமே. அதை இன்றைக்கி எடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் பண்ணி எடுத்துருக்கிறேன். எப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருக்குற நல்லா ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குது. அதை இந்தளவு வெண்ணெயை நான் பாலாடை ஓகேவா, இந்த பாலாடையை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 2 செட்டாக போட்டு மிக்சியில் எடுக்க போகிறேன். வெண்ணெயை எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பாதியாக பிரிச்சுருக்கிறேன். அது கரண்டியோட பின்னாடி பக்கத்தை வச்சு எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். பாதிக்கு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டில் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. அதை இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு கைப்படாமல் வெண்ணெய் எடுத்துடலாம். வெண்ணெய் எடுக்கிறது பிசு பிசுன்னு ஆகும் நம்ம கையெல்லாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஓகேவா, ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். கையில் ஒரு சொட்டு கூட நமக்கு கைப்படவே படாது. அதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு பல்ஸ் மோட்லேயும் அதே மாதிரி இந்த சைடு 1ல் வச்சும் 1 நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி போட்டுருங்க. ஓகேவா, 1 மினிட்க்கு இந்த சைடு பல்ஸ்லேயும் இந்த சைடும் மாற்றி மாற்றி வச்சு போடுங்க. பல்ஸ் மோடில் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்கும். வெண்ணெய் பாலாடை அந்த மாதிரி இருக்கும். அந்த 1 நிமிஷம் கழித்த உடனே ஒரு 5-6 ஐஸ் க்யூப், ஏற்கனவே அது நம்ம ஃப்ரீசரில் வச்சது தான். ஐஸ் க்யூப் ஒரு 5-6 பீஸ் அதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு அடுத்த 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம அரைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சு அரைக்கும் போது ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சு அரைக்கும் போது இந்த ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும் அடுத்த 1 நிமிஷத்தில். ஓகேவா, இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், வெளியிலலாம் தெரிக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடணும். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஸ்பீடில் வச்சு நீங்கள் அரைங்க. மிக்சியை ஃபுல் ஸ்பீடில் ஓட விடுங்க. 2 மினிட்ஸ். இந்த மாதிரி நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இதில் எந்த இடத்துலையும் கை டச் படவே படாது. அந்த நம்ம கையில் இந்த பிசுப்பே இருக்காது. பாருங்கள் என்ன அழகாக வெண்ணெய் திரண்டு வந்திருக்குதுன்ட்டு. இதை இந்த வடிகட்டி இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம வடித்தோன்னா கீழே மோராக கிடைக்கும் நமக்கு. அந்த மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மேலே உள்ளது இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு